கண்களை மூடி கத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட நாங்கள் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை ஆராயும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்போது அதை விளங்கி கொள்ள உணர்வு தாங்க, வாழ கருவை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் 9 வாரங்களாக தியானித்தோம். இப்பொழுது 10வது வாரம். கடந்த வாரத்திலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானித்தோம். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இயேசு சொல்கிறார் தம்முடைய சீஷர்களை பார்த்து, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பரிசேயரை குறித்து, வேதபாரகரை குறித்து, அவங்களை குறித்து இவங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்கிறது உண்டு. ஆனால் இப்போ சொல்கிறாரு, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்கிறாரு? வாசிங்க சிஸ்டர். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. சகோதரர்களை மன்னிக்கிற விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் மனிதர்களையும் மன்னிக்கணும். இயேசு இரக்கமுள்ளவராகி அவளை மன்னிக்கிறவராயிருந்தார். இறங்கி மன்னித்தார் இருக்கும். நீங்களும் நானும் இறங்கி மற்றவங்களுக்கு மன்னிக்கிறவளாக இருக்க வேண்டும். ஏன்னா இரக்கம் இல்லைன்னா இரக்கம் இல்லாத நியாயத்தீர்ப்பு கிடைக்கும். இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு முன்னால் மேன்மை பாராட்டு. எப்படி மன்னிக்கணுமா? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவர் எப்படி மன்னிச்சார்? நம்முடைய பாவங்களெல்லாம் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டார். பாவங்களை நினைக்க மாட்டேன்றார். சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டார். அப்படியே நாம் அடுத்தவர்களை மன்னிக்கும் போது மறுபடி அதை நாம் நினைவு கூறாதபடிக்கு அவைகளெல்லாம் மன்னித்து மறந்து விட வேண்டும். மன்னிப்பது அவனுக்கு மகிமை என்றில் இருக்கிறது. நீங்களும் நானும் மற்றவங்களுக்கு மன்னிப்போமானால் அது நமக்கு மகிமை. ஏன் நம்ம மன்னிக்கணும்? கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்தவர். ரோமன்கள் பைபிள்படி மன்னிக்கிறதுல வள்ளல். எந்த நேரத்தில்னாலும் மன்னிப்பார். அப்படியே நீங்களும் நானும் மன்னிக்கிற விஷயத்திலே தயை பெருத்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாளிலே உபாகமம் 8வது அதிகாரம் 17வது வசனம். என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து. என்னவா? எச்சரிக்கையாயிரு. எந்த விஷயத்தில்? என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கை. அதாவது தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஒருவேளை வீடு கட்டி தந்திருக்கலாம், நிலம் வாங்கி தந்திருக்கலாம், கார் வாங்கி தந்திருக்கலாம், 2 வீலர் வாங்கி தந்திருக்கலாம். நான் என் கைபலனும் என் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது, என் பலன்தான், என் சாமர்த்தியமும் என் கைபலன்தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் எச்சரிக்கையாய். இந்த சாத்தான் இருந்தானே, ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு தூதன் லூசிஃபர், அவன் என்ன சொன்னானா இருதயத்தில்? நான் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு மேலே போவேன், உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார். அப்படி இருதயத்தில் சொன்னான்ங்கிறது. இருதயத்தில் சொன்னதை அவர் பார்த்துட்டார், அவர் கேட்டுட்டார். இங்கேயும் அதான் சொல்லுது,
என் கைபலனும் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு. அப்படி சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்லாத, இருதயத்தில் கூட சொல்லாத. ஏன் இப்படி சொல்லக்கூடாதான்? ஏன் இப்படி சொல்லக்கூடாது? அதில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு போடுறது. நான் தாங்க சம்பாதிச்சதை வாங்கினேன், நான் தாங்க சம்பாதிச்சதை கட்டினேன், நான் தான் சம்பாதிச்சு இந்த இடத்த வாங்கினேன், இந்த காரை வாங்கினேன், நான் தான், என்னுடைய கையின் பிரயாசம் தான் இதெல்லாம் செஞ்சது சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாக இருன்றார். இருதயத்தில் கூட சொல்லக்கூடாது. ஏன்? 18ஆம் வசனத்தை படிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஓ, ஏன் அப்படி சொல்லக்கூடாதான்? உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவர் தான் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தந்தவர். எப்படி? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை தந்தவர் அவர்தான். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு தேவன் பலன் தராவிட்டால் நாம் சம்பாதிச்சிருக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் கை பலனும் என் சாமர்த்தியமும் என் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சதுன்னு உன் இருதயத்தில் கூட சொல்லிவிடாத. ஏன் அப்படி சொல்லாத? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலன் தந்தவரே நான் தான், பலன் தந்தவரே நான் தான். அதனால உன் இஷ்டத்துக்கெல்லாம் நீ என்ன பண்ணிடாத, நான் தான் சம்பாதிச்சேன்னு சொல்லி உள்ளத்தில் சொல்லிடாத. ஏன் அப்படின்னா, வேதம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். வேதம் சொல்லுது, எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர். யாருக்கெல்லாம் கொடுக்குறாரு? எல்லாருக்கும் கொடுக்குறாரு. படைச்சிட்டாரு. படைச்சதுனால எல்லாருக்கும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஜீவன் கொடுக்குறாரு, சுவாசம் கொடுக்குறாரு, அவங்களுக்கு வேண்டிய எல்லாமே அவர் கொடுக்குறாரு. ஏதோ நம்ம சம்பாதிச்சு தான் வாங்கினோம், நம்ம சம்பாதிச்சு தான் இதை பண்ணிட்டோம், நம்ம சம்பாதிச்சு தான் இந்த காரியங்களை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. என் தேவன் நம்மை படைத்ததுனாலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகையினால கொடுத்தவர் அவர். நான் ஏன் கைம்பெறதுனால்தான் சம்பாதிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் கொடுக்கலன்னா எப்படி சம்பாதிச்சிருக்க முடியும்? இப்போ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார். யோவானுடைய சிஷ்யர்கள் யோவானிடத்தில் வந்து சொல்கிறாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆவது அதிகாரம் 26வது 27வது வசனங்கள். அவர்கள் யோவானிடத்தில் வந்து, ரபி, உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள். என்னவா அவரிடத்துல வந்து என்ன சொல்றாங்க? ரபி, உங்களோடு கூட யோர்தான் பக்கத்துல அக்கறையில் ஒருத்தர் இருந்தார்லவ, அவரை குறித்து நீங்களும் சாட்சி சொன்னீங்கல்ல, இப்போ அவர் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு, எல்லாரும் அவரிடத்தில் போகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு யோவான் ஸ்நானன் என்ன சொல்றான் பாருங்க. யோவான் பிரதித்திரமாக, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அருமையானே, அழகா சொல்றான். பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நீங்களோ நானோ சம்பாதிச்சு கார் வாங்கினது உண்மைதான், சம்பாதிச்சு வீடு வாங்கினது உண்மைதான், இடம் வாங்கினது உண்மைதான். ஆனால் பரத்திலிருந்து இதை தேவன் தராவிட்டால் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது அப்படின்னு உறுதியத்தில் சொல்லிவிடாது. ஏன்னா எல்லாமே அவர் தான் கொடுக்குறாரு. எதுவுமே நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் ஒன்றும் வாங்கிட முடியல, ஒன்றும் செய்ய முடியல.
பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாலுடைய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். சரி, இப்போ நமது சாயலாக நமது ரூபத்தின் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள்னு போடுறது. மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படிதான் எழுதிருக்குது, அப்படிதான் சொல்றாரு. அவர்கள் அப்படின்னா யார்? இது மனுஷன் மட்டும் இல்லை, அவன் மனைவியும். அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவங்களையும் பூமி அனைத்தின் உள்ள ஊரும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். இப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ரைட். என்ன சொல்றாரு? அவனை சிருஷ்டிப்போமாக என்று சொன்னவர், அப்புறம் அவர்கள் ஆண்டு கொள்வார்களாக. இப்ப என்ன பண்ணியிருக்காரு? தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், அதோடு மாத்திரமில்லை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இது எத்தனாவது நாளில் நடந்தது? அந்த அதிகாரத்தின் கடைசியில் பார்த்தீங்கன்னா விடியற்காலமும் சாயங்காலமாகி 6வது நாள் ஆயிற்று. அப்போ 6வது நாளில் தான் ஆதாமை படைத்தார், அதே நாளில் தான் ஏவாளை படைத்தார். எப்படி படைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி 2ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில். சரி, எல்லாத்தையும் அதுக்கு முன்னால் படைச்சிட்டாரு. இப்போ ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் வேண்டியது எல்லாமே படைச்சிட்டாரா? எல்லாமே படைச்சிட்டாரு. அவங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி ஆண்டவர் நினைச்சாரோ அத்தனையும் படைச்சிட்டாரு. அருமையானே, உங்களுக்கு பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிறாருன்னா, என் பிள்ளைக்கு படிப்புக்கு என்ன பண்ண போகிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு என்ன பண்ண போகிறேன் நீங்கள் கவலைப்பட்டு வேஸ்ட்டு. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் முன்னாலே சேர்த்து வச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு? ஏன்னா பிள்ளை தந்தவர் அவர், அதனால பிள்ளைக்கு வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்தாகணும். அதனால ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் முன்னாலே அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் படைச்சிட்டாரு, அவர்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைச்சிட்டாரு. அருமையானே, உங்களையும் கூட அப்படித்தான். நம்மளை இந்த உலகத்தில் படைக்கும் முன்னால நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைச்சிட்டாரு, அதுக்கப்புறம் தான் நம்மளை படைக்கிறார். சரி, நாங்கள் ஒருத்தர் தானே வேலை செய்கிறோம், எப்படி என் குடும்பத்தை காப்பாற்ற போகிறோம்? நீங்கள் ஒருத்தர் தான் வேலை செய்வீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியுமானால் அந்த ஒருத்தரை வச்சு ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற வல்லவர். நான் உதாரணமாக சொல்கிறேன், இயேசு சொன்னதை சொல்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 12வது வசனம். ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். என்னவா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்தவனாக இருக்கிறான். சரி, இந்த ஆட்டை குறித்து நான் உங்களுக்கு எனக்கும் தெரியும். இந்த ஆட்டை உண்டாக்கினவர் தேவன். இப்போ அதுக்கு ஒரு குட்டி கொடுக்குறாரு. வயிற்றில் குட்டி வளருது, அந்த ஆடு குட்டி போடுது. குட்டிக்கு பால் வேணும்னு சொல்லி இந்த ஆடு கவலைப்படுறதில்லை. இந்த ஆடு கவலைப்படுறதில்லை, ஆண்டவர் கவலைப்படுறார். ஆண்டவர் கவலைப்படுறார். ஐயோ, இந்த ஆட்டு குட்டிக்கு பால் வேணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டில் குட்டிக்கு வேண்டிய பால் வச்சிடுறாரு. இதுவா ஆடா ஐயோ என் குட்டிக்கு பால் வேணும்னு சொல்லி சரீரத்தில் காரியங்களை செய்தது கிடையாது. குட்டிக்கு பால் வேணும்னு சொல்லி எண்ணின ஆண்டவர் ஆட்டில் பால் வச்சிடுறாரு. பால் குடிச்சு வளருது, பால் குடிச்சு வளருது. மறந்த உடனே என்ன வேணும்? அதுக்கு புல் வேணும்.
இந்த ஆடு இப்போ பால், ஐயோ நான் தோட்டம் போட்டு புல் வளர்த்து என் ஆட்டுக்குட்டிக்கு புல் கொடுக்கணுமே அப்படின்னு நினச்சதே கிடையாது, நினைக்கவே முடியாது. அந்த ஆட்டை குட்டியை உண்டாக்கினவர் பாலை கொடுத்ததாரு, அது வளர்ந்த உடனே புல்லும் கொடுக்குறாரு. இந்த ஆடு தோட்டம் போட்டு புல் வளர்க்கலை, இந்த ஆடு தோட்டம் போட்டு புல் வளர்க்கலை, தேவனே புல்லை வளர்த்து ஆட்டுக்குட்டி குடிச்சார். நான் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஆண்டவருக்கு செய்ய முடியுமானா, ஒரு குட்டி பரப்போகுது அப்படின்னா அதுக்கு பால் புல் இதெல்லாம் கொடுக்கணும்னு ஆண்டவர் நினச்சி இந்த ஒரு ஆட்டை குறித்த இவ்வளவு கரிசனை உள்ளவராக இருப்பாரானால், நீங்களும் நானும் ஆட்டை பார்க்கலும் விசேஷித்தவர்கள். அப்போ நமக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் முன்னாலே படைச்சிட்டாரு. நான் தான் இதை செஞ்சேன், நான் தான் இதை பண்ணினேன், நான் தான் இதை சம்பாதிச்சேன், நான் தான் இதை வாங்கினேன். நாங்கள் இல்லவே இல்லை. தேவன் நமக்கு வேணுங்கிற எல்லாவற்றையும் படைச்சிட்டு அப்புறம் வாங்கிக்க, பணத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டார், அவ்வளோதான். இப்போ நீங்களும் நானும் சம்பாதிச்சு வாங்கலைங்க, சம்பாதிக்கிறதுக்கு பலன் தந்தவர் அவர், சம்பாதிக்கிறதுக்கு பலன் தந்தவர் அவர். பலன் இல்லைன்னா சம்பாதிச்சிருக்க முடியாது, சம்பாதிக்கலைன்னா வாங்கியிருக்க முடியாது. மொத்தத்தில் அதுக்கு ஒரு ரோட் காசு யாரு? ஆண்டவர். ஆண்டவர் தான் எல்லாத்தையும் செஞ்சார். இப்போ ஆட்டை பார்க்கலும் மனுஷனை விசேஷித்தவனாக எண்ணுகிறார் கர்த்தர். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? நீ பெற்றுக்கொண்டவன் ஆனால் பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? இந்த வசனத்தை கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர், செய்கிறவன் இல்லை, செய்கிறவர் யார்? உன்னை விசேஷித்தவன் ஆகும்படி செய்கிறவர் யார்? உன்னை விசேஷித்தவன் ஆக்கணும், உன்னை இன்ஜினியர் ஆக்கணும், டாக்டர் ஆக்கணும், உன்னை இப்படிப்பட்டவனா மாற்றணும் அப்படின்னு செஞ்சவர் யார்? ஓகே, உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பாதிச்சு வாங்கணும், எல்லாமே நம்ம பலத்தினால வாங்கணும்னு வச்சுங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? நீ உனக்கு உண்டாயிருக்கிறவழில் நீ பெற்றுக்கொள்ளாது யாது? நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கோமா? எல்லாமே நம்மகிட்ட இருக்கா? நமக்கு தேவைகள் எல்லாம் இருக்குதா? தேவைகள் எல்லாம் இருக்குதா? சரி, நீ பெற்றுக்கொண்டவனானால், இப்போ எங்கிருந்து பெற்றுக்கொண்டோம்? தேவன் தந்தாருங்க. உன்னை விசேஷித்தவனா செய்ததே தேவன், உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து மேன்மைப்படுத்தினவரே தேவன். நீ இதெல்லாம் பெற்றுக்கொண்டது யாரால? தேவனால. தேவனாலே பெற்றுக்கொண்டாய். ஆனால் அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ளாத மாதிரி, நான் வாங்கினேன் தெரியுமா, நான் சம்பாதிச்சேன் தெரியுமா, நான் இதை பண்ணினேன் தெரியுமா அப்படின்னு சொல்றியே. அப்படி நீ ஆண்டவர் தானே உனக்கு கொடுத்தாரு, ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாய் நீ. ஆனா நீ என்ன பண்ற? நான் அதை பண்ணேன், நான் வாங்கினேன், நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு என்னமோ ஆண்டவர் உனக்கு தராத மாதிரியும், நீ அவரிடத்துல ஒன்றும் பெற்றுக்கொள்ளாத மாதிரியும், நீயே சம்பாதிச்ச மாதிரிலாம் சொல்ற. சொல்ல முடியாதுன்றார், சொல்லக்கூடாதுன்றார். உன்னை விசேஷித்தவனா செய்ததே ஆண்டவர் தான். விசேஷித்தவனாகும்படி ஆக்கினவரே ஆண்டவர் தான். இப்போ நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறாரா, தந்திருக்கிறாரா? நம்ம ஒரு குறை வைக்கல, ஒரு குறை எனக்கு இது இல்லை அது இல்லைங்கிறது நமக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு தேவைக்காக நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லாமே இது வரைக்கும் தந்திருக்கிறார். இது யாரால பெற்றுக்கொண்டோம்? தேவனால பெற்றுக்கொண்டாங்க. நீங்க தான் வாங்கினீங்க, இல்லைன்னு சொல்லலை, நீங்க தான் வாங்கினீங்க காசு கொடுத்து. ஆனால் தேவனாய கர்த்தர் தான் உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு இதை வாங்கி கொடுத்தார். அதை வாங்கி தந்தவரே தேவன் தான். ஆனால் துட்டு போட்டது நீங்க நினைக்கிறீங்க, துட்டு தேவன் கொடுக்கலன்னா நீங்க வாங்கியிருக்க முடியாது. இல்லைன்னா பலன் ஆண்டவர் தரலன்னா சம்பாதிச்சிருக்க முடியாது.
ஆகையினால நான் வாங்கினேன், நான் செஞ்சேன், நான் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லி பெற்றுக்கொள்ளாதவனை போல் மேன்மை பாராட்டக்கூடாது. ஏன்னா பெற்றுக்கொண்டது அனைத்தும் தேவனால் உண்டானது. தேவனால் நாம் பெற்றுக்கொண்டோம். நம்ம முயற்சினாலோ, நம்ம பலத்தினாலோ, நம்முடைய காரியங்களினாலோ நம்ம இதை எதுவும் வாங்கிறதில்ல. ஆண்டவர் தரலன்னா ஒன்றும் நம்ம கையில் கிடச்சிருக்காது. இப்போ உங்களுக்கு கிடைச்சதெல்லாம் யாரால உண்டாயிற்று? தேவனால் உண்டாயிற்று. இதில் மாற்றமே இல்லை. தேவன்தான் உங்களுக்கோ எனக்கோ தந்தார். அது சின்னதோ பெருசோ, தேவன் மாத்திரம் நமக்கு தரலன்னா ஒன்றும் கிடச்சிருக்காது. தேவன் மாத்திரம் நமக்கு தர வேண்டாம்னு நினச்சிட்டாருன்னு வச்சுங்க, ஒன்றுமே கிடைச்சிருக்காது. ஆகவே நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தேவனால் உண்டாயிற்று. புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒருவேளை இது என்னால் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன நடக்கும்ன்றீங்க? இது நான் தான் வாங்கினேன், இது என்னால் தான் ஆச்சு, என்னால் தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும்ன்றீங்க? நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம். எங்க நம்ம குறித்து பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு பலம் தந்தது, ஞானம் தந்தது, சுகம் தந்தது எல்லாமே அவர். இது என்னால் உண்டாயிட்டுன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 29 முதல் 33 வரைக்கும் ஒன்று வாசிப்போம். 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இப்போ நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில உலாவிக் கொண்டிருக்கிறார். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். என்ன சொல்றான் பாருங்க. என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவன்றான். இந்த அரண்மனை கட்டினது யாரு? அவன்தான் பணத்தை போட்டு அவன் தான் கட்டினான். என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டினேன். அவன் தான் கட்டினாங்க, மாற்றமே இல்லை. அவன் தான் அரண்மனை கட்டினான். ஆனால் அரண்மனை கட்டப்பட்ட நான் தான் கட்டினேன்னு சொன்னான் பார்த்தீங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. ஐயோ, இந்த வார்த்தை ஏங்க அவனுக்கு தேவனே தெரியுமா தெரியாதா? தெரியும். நேபுகாத்நேச்சாருக்கு தெரியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உன் தேவன். ஆனால் இப்ப சொல்றாரு, இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கு. என் மகிமைக்கென்று நான் கட்டின பாபிலோன், நான் தான் கட்டினேன், என் மகிமைக்கென்று கட்டினேன். இது வாயில தான் இருக்குது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. கதை முடிஞ்சிச்சுங்க, கதை முடிஞ்சிச்சு. அவன் உண்மைதான், அவன் தான் கட்டினான். அவனுடைய மகிமைக்கு என்று தான் அவன் கட்டினான், அது உண்மை. ஆனால் கட்டுவதற்கு பலம் தந்தவதோ ஐஸ்வர்யம் தந்தவர் கர்த்தர். நான் கட்டினேன், நான் செஞ்சேன், என் மகிமைக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் சொல்லும் போதே, அந்த வார்த்தை வாயில் இருக்கும் போதே கர்த்தர் அவனை ராஜ்யபாரத்தை அவனை விட்டு நீக்கிட்டார். நீக்கினது மட்டும் இல்லை, என்ன நடக்குதுன்னு பாருங்க. மனுஷரினின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. ஆஹா, என்ன சொல்லிட்ட? நீ மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களை
மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல் மேய்வாய். ஐயோ, இந்த நிலைமை எதுக்குங்க? எதுனால மாடு மாதிரி புல்ல தின்னான்? மிருகமாவே மாறிட்டான். மனுஷன் தள்ளப்பட்டான், மிருகமாய் மாறிட்டான். இப்ப அவன் ஐக்கியம் எங்க இருக்குது? மிருகங்களோட. அவன் ஐக்கியம் எங்க இருக்குது? மிருகங்களோடு கூட இருக்குது. ராஜாவா இருக்க வேண்டியவன், மந்திரிகளோடு கூட இருக்க வேண்டியவன், ஆனால் இப்பொழுதோ மிருகமா மாறி மிருகங்களோடு கூட சஞ்சரிக்கிறான். புல்லு திங்கிறாங்க, புல்லு திங்கிறான். எதனாலன்னு சொல்லுங்க? என் மகிமை பிரதாபகன், நான் கட்டின மகாபாபிலம், நான் கட்டின மகாபாபிலம். இதைத்தான் ஆண்டவர் விரும்பல. எல்லாமே அவனுக்கு கொடுத்தது ஆண்டவர் தான். நான் செஞ்சேன், நான் கட்டினேன், நான் பண்ணேன். நான் கொடுக்கலன்னா எப்படி கட்டியிருப்பேன்? இந்த பெருமை உனக்கு எதுக்கு? நீ மனுஷன் தள்ளப்படுவாயின்னு தள்ளிவிட்டார். மிருகமா மாறிட்டான், புல்லு திங்கிறான். அருமையானுடைய நல்ல கவனிச்சிங்க. நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களெல்லாம் தேவனால் உண்டாயிற்றுங்கிறத மறந்தே போகாதீங்க. நான் சம்பாதிச்சது, நான் வாங்கினது, நான் தான் இதை பண்ணினது சொல்லாதீங்க. அப்படி அவன் சொன்ன வாயில இருந்த போதே கர்த்தர் அவனை தள்ளிவிட்டார். தேவன் விரும்புறது இல்லைங்க, தேவன் விரும்புறது இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 33ஆம் வசனம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின் நின்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் உள்ளே மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுகளுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. இது தேவையா? இது தேவையா? ராஜ அரண்மனையில் உலாக வேண்டியவன், ராஜாவாக இருக்க வேண்டியவன், அரண்மனையை விட்டு விலக்கப்பட்டு மனுஷரின்றி நீ விடுதலையாக்கப்பட்டு மிருகங்களோடு கூட சஞ்சரித்து புல்ல திங்கிறான். தலைமயிர் கழுகுடைய இறகு மாதிரி ஆகி போச்சான். நகங்கள் பச்சைகளுடைய நகங்களைப் போலவும் அவன் சர ஆகாயத்து பனையில் நனைந்து. இந்த அளவுக்கு ஆக்கப்பட்டது நிலைமை ஏன் 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 இந்த அளவுக்கு? ஆனா நான் என் மகிமை பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகா பாபிலோன் நான் தான் கட்டினேன், நான் தான் கட்டினேன். இவனுக்கு தேவனை தெரியுமா? பின்னால தெரியுதா இல்லையான்னு பார்த்துங்க. இவனுக்கு தேவனை தெரியுமா? தெரியும். எப்படின்னா நேபுகாத் நேச்சார் சொல்கிறேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவின் தெய்வமே தெய்வம்னு சொல்லிடுறான். சரி, இப்போ பாருங்க 34 என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இது யார சொல்றான்? கர்த்தர் சொல்றான். அப்ப கர்த்தர் அவனுக்கு தெரிஞ்சிருக்குதா? இவன் என்ன சொல்றான்? அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாருடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தாராம். ஆஹா, புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால தானே புல்லு மேய்ஞ்சோம், இப்போ அந்த தேவன் இல்லைன்னா ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறத புரிஞ்சு, ஆண்டவரே நீங்க தான்ப்பான்னு கண்களை மேலே ஏறெடுத்தோன்னு புத்தி அவனுக்கு வந்துடுச்சான். அப்போ உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக இருக்கும். வாசிங்க சிஸ்டர். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். முன்னால் என்ன சொன்னான்? நான் என் மகிமை பிரதாபத்துக்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன். இப்போ என்ன சொல்கிறான்? நான் குடிகள்லாம் ஒன்றும் இல்லை,
உங்களுடைய சித்தப்படி வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நீங்கள் நடத்துறீங்க. அவருடைய கையை தடுத்து அவர் என்ன செய்றீங்க அப்படின்னு சொல்லத்தக்க ஒன்றும் கிடையாது, ஒருத்தனும் சொல்ல முடியாது. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் சிறப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. எவ்வேளையிலே? நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் போட்ட பிச்சை, இது புரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்னு அவர் வானத்தை நோக்கி பார்த்தாரோ இல்லையோ, அவன் புத்தி அவனுக்குள்ள வர வச்சார் ஆண்டவர். எல்லாரும் தேடி வந்துட்டாங்க, பிரபுக்கள் வர்றாங்க, மந்திரிமார் வர்றாங்க, எல்லாருமே வர்றாங்க. இப்போ கடைசியில் என்ன சொல்றான் பாருங்க, 37ஆம் வசனம். ஆகையால் நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமும் ஆனவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். எங்க இப்போ அவன் தேவனை அறிந்தவனா? தேவனை அறிந்தவனா? அறிந்தவன் தான். அவன் தான் சொல்றான், அவன் தான் எழுதி வச்சிட்டான். நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியம், அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே கூடும். ஏன் சொன்னா, நான் கட்டின மகா பாபிலோன், என் மகிமை பிரதாபத்துக்கு நான் கட்டில பாபிலோன். அகந்தையா பேசினான். இப்ப புரிஞ்சுட்டான். அடே அடே அடே, அகந்தையாய் நடத்துறவங்கள தாழ்த்துறதுக்கு அவரால் தான் முடியும். ஆகையினால நல்லா கவனிச்சிங்க, பாபிலோன் கட்டினது அவன் தான், அரண்மனை கட்டினது அவன் தான். ஆனால் நான் தான் கட்டினேன், என் மகிமை பிரதாபத்துக்கு கட்டினேன்னு சொல்லிவிட்டான். தேவனை மறந்து கர்த்தர் பார்த்தாரு, டேய் என்னடா நீ, நான் உனக்கு பலம் தந்தேன், சம்பாதிக்கூடிய பலம் தந்தேன், எல்லாமே தந்தேன், என்ன மகிமைப்படுத்துற போல ஒன்றும் மகிமைப்படுத்தல. அடிச்சாரு பாருங்க, மிருக மாதிரி ஆயிட்டான். அருமையானவர்களே நல்லா கவனிச்சிங்க, நீங்களும் நானும் தேவன் தந்த ஆசீர்வாதத்தை, அது நீங்கள் தான் பணம் போட்டு வாங்கியிருக்கலாம், நீங்கள் தான் உங்கள் ஞானத்தினால செஞ்சிருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் தாங்க செஞ்சேன், நான் தாங்க வாங்கினேன், நான் தாங்க பண்ணினேன் அப்படின்னு ஒரு நாள் வாய்த்தரன்னு சொல்லிவிட போறீங்க. இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சேன், நான் தான் சம்பாதிச்சு இதை வாங்கினேன் அதை வாங்கினேன் சொல்லிட போறீங்க. சம்பாதிச்சிங்க இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் தந்தவர் கர்த்தர். பலன் தந்தவர் கர்த்தர். ஆனால் நானும் நீங்களும் கர்த்தரை விட்டுட்டோம். நான் சம்பாதிச்சேன், நான் சம்பாதிச்சு இதை வாங்கினேன், நான் சம்பாதிச்சு அதை வாங்கினேன். நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிற? நான் தான் உனக்கு கொடுத்தேன், நான் தான் உனக்கு எல்லா ஆசீர்வாதம் தந்தேன், நான் தானே கொடுத்தேன், நீ தானே, நீ என்கிட்ட இருந்தானே பெற்றுக்கொண்ட. ஆனால் என்னமோ நீ என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாத மாதிரி நீ எல்லாம் வாங்கின மாதிரி சொல்றியே, மேன்மை பாராட்டு எப்படி? அருமையானே, என்றைக்கும் நீங்களோ நானோ நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு என்றைக்கும் சொல்லாதீங்க. ஏன்னா நான் தான் கட்டினேன்னு சொல்லிவிட்டான். கடைசியில் முடிவில் என்ன மிருகமாகிட்டான். ஆனால் வானத்துக்கு நேரே கண்களை ஏற உடனே தான் புத்தி மாறிச்சு. இல்லை ஆண்டவரே, உங்களால் தான் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி அகந்தைய நடத்துறவளை நீ தாழ்த்த வல்லவர்னு சொல்லிட்டு எழுதி வச்சு போயிட்டான். அதுதான் வேதம் என்ன சொல்லுது. எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23வது 24வது வசனங்கள். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். நல்லா கவனிச்சுங்க, ஞானிக்கு ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். ஸோ ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. பராக்கிரமன், வல்லமை நிறைந்தவன், அவனுக்கு பராக்கிரமம் கொடுத்தவர் கர்த்தர். நீ பராக்கிரமத்தை குறித்து நான் பயங்கர பராக்கிரமசாலி மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து, நிறைய ஐஸ்வர்யம் வச்சிருக்கிறோம், தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாதாம். ஏன் ஏன் ஏன்? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் என்ன சொல்றாரு? மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். என்ன அறிந்து உணர்ந்தவன் ஒரு நாளும் நான் இப்படி பண்ணினேன், நான் இப்படி செஞ்சேன்னு சொல்ல மாட்டான், சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் தான் கொடுத்திருக்கிறார். அதனால என்ன சொல்லணுமா? இப்படிப்பட்ட தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுவோமானால், அப்படி அவரை மேன்மை பாராட்டுவோமானால் இவைகளிலே தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்போ நம்ம மேன்மை பாராட்ட வேண்டியது யார? கர்த்தரை. கர்த்தரை. ஐஸ்வர்யம் இருக்குது, ஞானம் இருக்குது, பலம் இருக்குது. அந்த பலத்தினால நான் வந்துட்டு என் பலம், என் ஞானம், என் ஐஸ்வர்யம் சொல்ல முடியாது. அந்த பலம் தந்ததுக்கு ஆண்டவர் தான் காரணம். அப்போ அவரை உணரணும். ஆஹா, என் தேவன் தரலன்னா இது நமக்கு தந்திருக்க முடியாதுப்பா, ஆகவே தேவனே தந்தார்னு ஒரு உணர்வு நமக்கு அவசியம். உணர்வு அவசியம். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், எந்த மனுஷனும் என் பலத்தினால் இது நடந்தது அப்படின்னு கூட சொல்லக்கூடாது, என் ஞானத்தினால் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது, என் பிரயாசத்தினால் இது முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நான் போட்ட பிச்சை, நான் தான் கொடுத்தேன். அதனால் கர்த்தரை அறிந்து உணர்ந்திருக்கிறதே குறித்தே அவர் என்ன பண்ணுமா? மேன்மை பாராட்டுமா. இப்போ ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 43வது 44வது வசனங்கள். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். இப்போ பெலிஸ்தன் கோலியாத், அவன் ஒரு ராட்சதன். அவனை கண்ட உடனே இஸ்ரவேல் படையே கலங்குது, சவுலே நடுங்கிறான். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் பர்சன் அந்த கோலியாத்து. அவன் சொல்றான், என்னிடத்தில் தடியோட வர்றிய நாயா? தடியோட வர்றிய நான் என்னோட நாயா அப்படின்றான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். என்ன சொல்றான்? என்கிட்ட சண்டைக்கு வரல, வா வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் ஆகாரமாய் கொடுப்பேன். இவன் எந்த எண்ணத்தில் இதை சொன்னான் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். தன்னுடைய பலத்தை வச்சு சொல்றான். ஹே சோட்டா பாய், சின்ன பையன் வந்திருக்கிற, தடியோட வந்து நாயா? இவன் 9 அடி உயரங்க, பெரிய ராட்சதன். அவன் தன்னுடைய பலத்தை நம்பி, தன்னுடைய பராக்கிரமத்தை நம்பி அவனை ஏளனம் செய்கிறான். ஆனால் இந்த பலன் பெற்றுக்கொண்டது தேவனால் தான். அவனுக்கு அந்த புத்தி கிடையாது. நான் என் பலத்தினால் இப்படி நடக்கிறேன், எவனா வரட்டும் பார்ப்போம் அப்படிதான் சொல்கிறான். ஆகாயத்து பறவைகளுக்கு காட்டு மிருகங்களுக்கு ஒன்று இரையாக்கிறேன்னு சொல்கிறான். சரியா? ஆனால் தாவீது என்ன சொல்கிறான் பாருங்க. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். சொல்றான் பாருங்க. நீ பட்டயம் வச்சிருக்கிற, ஈட்டி வச்சிருக்கிற, கேடயம் வச்சிருக்கிற, எல்லாம் வச்சிருக்கிற, உன் பலம் வேற ஜாஸ்தி. நீ இதை நம்பி வந்திருக்கிற. நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் வரையும். அவன் வச்சிருக்கிறது சின்ன கவன்,
ஒரு கல். நான் இந்த கல்லை நம்பியும் வரல, கவனை நம்பியும் வரல, என் தேவனை நம்பி வரேன் ஐயா. என் தேவனை நம்பி வரேன். கர்த்தருடைய நாமத்தினால் வரேன். இவன் சிங்கத்தை கொண்டவன், கரடியை கொண்டவன். அவன்கிட்ட சவர, ஏய் நீ பெரிய ஆள காட்சி அளிக்கலாம்ப்பா, நான் சிங்கத்தை கொண்டவன், நான் கரடியை கொண்டவன், நீ ஏமாத்திரண்டா அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்லலை, ஒரு வார்த்தையும் சொல்லலை. நீ கேடயத்தோடும் பட்டயத்தோடும் வருகிறாய், நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனாய் கர்த்தர் சேவனில் நான் கர்த்தர் நாமத்தில் உள்ளத்தில் வரேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான், அவருடைய நாமத்தில் வரேன். அவர் தான் எனக்கு பலம் தந்து உன்னை வீழ்த்த முடியும் சொல்லிட்டு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்ளுவார்கள். இவன் என்ன எண்ணத்தில் போகிறான் பாருங்க. நான் உனக்கு அடித்து காலி பண்ணிடுவேன், பெலிஸ்தியருடைய பாளையத்திலே பிணங்கள் ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாகும். அதனால் தேவன் ஒருவர் உண்டு என்பதை நீங்கள் அறிஞ்சிங்கப்பா. இப்போ என்னால் என் பலம் இல்லை, என் பராக்கிரமம் இல்லை, சிங்கத்தை கொன்னது போல் உன்னை கொன்னுறேன்னு சொல்லலை, இல்லை, என் தேவனாலே வர்றேன். இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? தேவன் ஒருத்தர் இந்த உலகத்தில் உண்டு, இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, உலகம் காணணும், அதுக்காக நான் வரேன், அவருடைய நாமத்தில் நான் வரேன். இப்போ இவன் தன்னை பெருமைப்படுத்தலையே, தன்னை பெருமைப்படுத்தலையே, என்னால் முடியும்ப்பா, நீயா நானா பார்த்துடலாமா சொல்லவே இல்லையே. ஆனால் கர்த்தர் உயர்த்துகிறவனாக இருந்தான். ஏன்னா அவனுக்கு தெரியும், தாவீதுக்கு என் பலம் என்னுடையதல்ல, என் தேவனுடையது, என் சாமர்த்தியம் என்னுடையதல்ல, என் தேவனால் உண்டானது. அருமையானவர்களே, நல்லா கவனிச்சிங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு பெருமை உண்டாக்குற மாதிரி நான் இப்படி செஞ்சேன், நான் இப்படி பண்ணினேன், நான் இப்படி நடந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னா, இதை செய்வதற்கு பலனையும் சாமர்த்தியமும் தந்தவர் கர்த்தர், பலனையும் கிருபையும் தந்தவர் கர்த்தர், எல்லாமே தந்தவர் கர்த்தர். அப்படி இருக்க நான் செஞ்சிட்டேன்னு சொல்லிவிட போகிறீங்க. ஏன்னா அப்போ மகிமை கர்த்தருக்கு போகிறத விட்டுரும் உங்களுக்கு வந்துடும். அதனால் அப்படி செஞ்சிடக்கூடாது. வேதம் சொல்லுது, வாசிங்க, ரோமர்களுன்னு அறிவோம் 9வது அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். இப்போ ஒரு மனுஷன் விரும்புகிறான், இதை செஞ்சிடணும், இதை பண்ணிடணும்னு, அதுக்காக ஓடுகிறான், அப்படி ஓடி பிரயாசப்படுறான். ஆனால் ஆண்டவரின் வார்த்தை சொல்லுது, விரும்புகிறவனாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஓடி பிரயாசப்படுறனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ இறங்குகிற தேவனால் மாத்திரம்தான் உங்களால் எனக்கு செய்ய முடியும். ஏங்க நீங்கள் எதையோ வாங்கணும் பிரயாசப்படுறீங்க, அதுக்காக முயற்சிக்கிறீங்க, அதுக்காக ஓடுறீங்க. நீங்கள் ஓடுனாலும் சரி, பிரயாசப்பட்டாலும் சரி, ஒன்றுமே இல்லைன்று. நான் பிரயாசப்பட்டேன், எவ்வளோ நாளாக பிரயாசப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ நாளாக இதற்காக ஓடினேன் தெரியுமா, நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. இந்த விஷயத்தில் உங்களுக்கு இறங்கணும்னு நினைக்கிறார் பாருங்க, அந்த தேவனால் தான் முடியும், அந்த தேவனால் தான் முடியும். நீங்கள் விரும்பி ஓடி செஞ்சேன், என் விருப்பத்தை ஆண்டு அறிஞ்சார், என் ஓட்டம் அப்படி, ஆகவே நான் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணேன்னு உங்கள் இதயத்தில் சொல்லிவிட போகிறீங்க. சொல்லிடாதீங்க. ஏன்னா அவர் இறக்கம் கொள்ளலாம், நீங்களும் நானும் ஒன்றும் சம்பாதிச்சிட முடியாது, வாழ்ந்துட முடியாது. போங்க. இதைத்தான் சொன்னார், என் கை பிரயாசம் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததென்று உன் இருதயத்திலே சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. இருதயத்தில் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு.
நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன், என்னால் தான் இதில் அடைஞ்சது சொல்லாதபடிக்கு எச்சரிக்கார். ஏன்னா இயேசு சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அருமையா சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதுன்ட்டார். ஏன்னா நீங்க வெறும் கொடி, நான் தான் செடி. என்னை அல்லாமல் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்ட்டார். ஒன்றும் செய்ய முடியாதுங்க. நான் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த பேப்பர் வெயிட்டை நான் எடுக்கணும். என் மைண்டு சொல்லணும், கண்ணு பார்க்கணும், கை பக்கத்தில் போய் பிடிக்கணும். அத்தனையும் நான் தான் செய்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன இல்லாமல் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி ஆண்டவரே? மூளையை கொஞ்சம் கரைக்கி விட்டேன்னு வச்சுக்க, உன் புத்தி வேறு மாதிரி போயிடும். உன் கண்ணை நான் பார்க்கக்கூடாது, அப்படி கண்ணை மூட வச்சிட்டேன்னு வச்சுக்கோ, உன் கை மடக்கக்கூடாதபடிக்க நான் இப்படி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. இப்போ இது அத்தனை யாரால் உண்டாயிற்று? தேவனாலங்க. அதனால தான் இயேசுனார், என்னை இல்லாம உங்களால் ஒன்று செய்யக்கூடாது, ஒன்றுமே செய்ய முடியாது. சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேதுரு மீன் பிடிக்கிற குடும்பத்தை சார்ந்தவன். ஒரு நாள் இயேசு அவனுடைய படகுல ஏறி பிரசங்கம் பண்ணுறார். ராத்திரி முழுசும் பிரயாசப்பட்டு ஒரு மயனும் கிடைக்கல. திரும்ப வெளியே கொண்டு வந்தோன்னே ஆண்டவர் ஏறி பிரசங்கம் பண்ணுறார். பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறாரு, படகை உள்ளே கொண்டு போப்பா, உள்ளே கொண்டு போ. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இப்போ நைட்லாம் பிரயாசப்பட்டு தான் வெளியே கொண்டு வந்தான் போட்டை. இப்போ அந்த போட்டில் ஏறி அவர் போதகம் பண்ணி முடிச்சிட்டார். சீமோனை பார்த்து, பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள். அப்போ பேதுரு மட்டும் இருந்தானா, கூட யாரும் இருந்தாங்களா? கூட அவனுக்கு நண்பர் இருக்கிறாங்க, இல்லை ஃபாதரோ இல்லை அந்திரேயாவோ யாரோ இருக்கிறாங்க. அலைகளை போடுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். என்ன சொல்றான்? எங்க இவன் மீன் பிடித்து பழகினவங்க எந்த ஏரியாவில் எந்த டைமில் எந்த மீன் கிடைக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவன் சொல்கிறான், ஆண்டவர்கிட்டே, ஐயா, ராமுழுசும் நாங்கள் பிரயாசப்பட்டோமே, ஒன்று கூட கிடைக்கலையே, ஒன்று கூட கிடைக்கல. சொல்லிட்டு என்ன சொல்கிறான்? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் அப்படின்னு போட்டான். நாங்கள்னு சொன்னவன் இப்போ நானே போடுகிறேன் அப்படின்னு போட்டான். இவன்ட்டு தான் சொன்னார். போட்ட உடனே என்ன நடக்கும் பாருங்க. அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். என்னவா? அந்தபடியே வலைகள் கிழிந்து போகத்தக்கதான மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஏங்க, இதே காரியத்தை தான் ராத்திரி அவங்க பிரயாசப்பட்டாங்க. ஏன் நடக்கலையே? ஏன் நடக்கலை? ஆண்டவராக பார்த்து தான் வலைக்குள்ளே மீன் போகணும் அப்படின்னு சொன்னாதாங்க மீன் வரும். பிரயாசப்பட்டு வலை போடலாம், ஆனால் ஆண்டவராக பார்த்து தான் வலைக்குள்ளே போ
வலைக்குள்ளே போ, வலைக்குள்ளே போ அப்படின்னு மீன்களுக்கு கட்டளை இட்டாதான் அந்த மீன்களே வலைக்குள்ளே வர முடியும். இவன் நினச்சான் நம்ம பிரயாசப்பட்டா, ஓ நம்ம செஞ்சா நிச்சயமாக நம்ம பிடிச்சிடலான்னு நினச்சிக்கான். நோ, என்ன எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்ட்டார். இவங்க நினச்ச மாதிரி இவங்க வலைகளை போட்டு நிறையா பிடிச்சலான்னு பார்த்தா மீன் வரலையே வலைக்குள்ளே. ஆண்டவராக பார்த்து வலைக்குள்ளே மீன் போச்சோன்னா தானே வரும். நீங்களே ஒன்று வாங்கணும்னா கூட ஆண்டவராக பார்க்குறதுக்கு வாங்குறதுக்கு அதுக்கு ஞானமும் கிருபையும் அவருக்கு தந்தால் தான் முடியும். பணம் இருக்கலாம், அது செயல்படுத்தி நடத்துறது கர்த்தர் தான். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்ற என்ன எல்லாம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுட்டார். ஒன்றுமே செய்ய முடியாது. அது நம்முடைய வாழ்க்கையிலையாக இருக்கட்டும், படிப்பிலையாக இருக்கட்டும், சம்பாத்தியத்திலையாக இருக்கட்டும், வீடு விஷயத்திலையாக இருக்கட்டும், எதுவுமே சரி, வேலையிலையாக இருக்கட்டும், அவர் எல்லாம் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலன் தந்தவரே அவர் தான். ஆனால் உன் இருதயத்தில் என்ன சொல்லாத, என்னுடைய சாமர்த்தியமும் என்னுடைய கை பிரயாசமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததென்று உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இது என்னால் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிவிடாத, தேவன் ஒத்துக்கொள்ளவே மாட்டார். நான் ஒரு மனுஷன் உங்களுக்கு உதாரணமாக சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 1வது 2வது வசனம். நம்ம சாமர்த்தியத்தினால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓகே, இப்போ இவன் ஒரு யுத்தத்துக்கு போகிறான். எங்கே போகிறான், எப்படி போகிறான் பாருங்க. 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடியும். அமத்சியா ஏதோமியரை முறியடித்து, இப்போ ஏதோமியரிடத்துல யுத்தத்துக்கு போனவன் ஏதோமியரை முறியடித்தான். சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். இவனுக்கு ஜெயம் கொடுத்தது யாரு? இவன் யூத ராஜா, தேவனை வணங்கக்கூடியவன், தேவனுடைய நாமத்தினாலே யுத்தத்துக்கு போறான், தேவனாலே அவன் ஜெயம் கொள்கிறான். ஆனால் அவன் வரும்போது என்ன பண்ணிட்டானா, சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்து அதை தனக்கு தெய்வங்களாக அவன் பணிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டான். தேவன் அவனு மேலே கோபம் பண்ணார். கோபம் கொண்டு என்ன சொல்றார் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவரிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். இப்ப ஆண்டவர் சொல்ற, கோபப்பட்டு ஒரு மனுஷன் அனுப்புற, ஒரு தீர்க்கதரிசிய. அவன் வேண்டும், யோ நீ ஒரு ஜனத்திட்ட போய் யுத்தம் பண்ற, அந்த தெய்வமே அந்த ஜனங்களை காப்பாத்தல, அப்படி இருக்க அந்த தெய்வத்தை கொண்டு வந்து நீ எப்படி நீ வணங்குவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் கோபப்பட்டு சொல்லி அனுப்புறாரு. இப்ப என்ன நடக்கு பாருங்க. தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ, அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். ஐயோ, எங்க ஆண்டவர் அவன் மேல, அவன் யூத ராஜா, அவன் மேல அன்பு வச்சு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த பேரு ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனை வச்ச வேண்டாம், நீ ஏன் வெட்டப்படணும், ஓடி போயிரு அப்படின்னு விரட்டிட்டான். கர்த்தர் அவன் மேல நேசம் கொண்டு தான் கோபம் கொண்டு என சொல்லி கொடுக்கிறார். நேசத்தினால கோபம் கொண்டு சொல்லி கொடுக்கிறார் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி. ஆனா இவனுக்கோ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற காரியத்தை பிடிக்கவே இல்லை. ஏன் வெட்டப்படணும், ஓடிரு அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசியை சொன்னான். இப்போ 17ஆம் வசனத்திலிருந்து படிங்க. பின்பு யூதாவின் ராஜாவாகிய அமத்சியா யோசனை பண்ணி
யெகூவின் குமாரனாகிய யோவாகாசின் புத்திரன் யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். ஐயோ ஐயோ, இவன் ஏதோமியரை முறியடிச்சுட்டு வந்த பெருமையில இஸ்ரவேலின் ராஜாவிட்ட யோவாஸ் என்ன இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போமா, எங்க அவன் சும்மா இருக்கிறான், இஸ்ரவேல் ராஜா சும்மா இருக்கிறான், தான் தேசத்தை வச்சு பாதுகாத்துட்டு இருக்கிறான், அவங்கிட்ட சொல்லி அனுப்புறான், நம்ம சாமர்த்தியத்தை பார்த்துக்கலாமா. என்னமோ இவனால தான் ஜெயிச்ச மாதிரி. ஜெயம் கொடுத்தவர் யாரு? தேவன். தெய்வனை விட்டுட்டு அந்த தெய்வம் அடுத்த தெய்வத்தை வாங்கிட்டான். இப்போ நம்ம சாமர்த்தியத்தை பார்க்கலாமா அப்படின்னு இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முள்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகனை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. என்ன ஓமை சொல்றான் பாருங்க. யார்? இஸ்ரவேல் ராஜா யோவாஸ். எது கேட்குது? முட்செடி கேட்குது. லீபனோனில் உள்ள முட்செடி கேட்குது. லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை பார்த்து உன் மகளை கொடு. அவங்க உதாரணமும் சொல்லிட்டான். அந்த வழியாக போகும்போது காட்டு மிருகம் அதை மிதிச்சு சாவடிச்சுட்டான். ஏய், நீ என்னடா இது, யார்கிட்ட வந்து கேட்குற, யார்கிட்ட சாமர்த்தியத்தை பார்க்கலான்ற, நீ முள்ளு செடிடா, நான் கேதுரு மரம்டா, சும்மா அமைதியாக இருந்து போ அப்படின்னு சொல்ல. ஆனால் இவனுக்கு திமிரு பாருங்களேன். யாருக்கு? இஸ்ரவேல் ராஜாவுக்கு திமிரு பாருங்க, திமிரு. ஏன்னா நம்ம ஜெயிச்சுட்டு வந்துட்டோம்ல, சேயீர் புத்திரலாம் ஜெயிச்சுட்டு வந்தோம்ல. இந்த பலத்தை நம்பி இஸ்ரவேல் தேசத்து ராஜாட்ட யோகாசிட்ட சண்டைக்கு போகலாம் வா அப்படின்னு திரும்பவும் சொல்லி அனுப்புறான் பாருங்க. வாசிங்க. நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட விழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். இவன் நல்ல ராஜாங்க, வம்பு பண்ணாதப்பா. ஏதோ மாதிரி முறியடிச்சனால பெருமைப்பட்டேன், நான் முறியடிச்சிட்டேன், உன்னையும் காலி பண்ணுவேன்னு சொல்லியாத. எதுக்கு? பொல்லாப்பை தேடிக்கூடாத, அமைதியாருன்றான். இப்ப நடக்கிறத பார்ப்போம். ஆனாலும் அமத்சியா செவி கொடாதே போனான். அவர்கள் ஏதோமின் தெய்வங்களை நாடினது நிமித்தம் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் கையில் ஒப்பு கொடுக்கும்படிக்கு தேவனாலே இப்படி நடந்தது. சரி. அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெத்சிமேசிலே யூத ராஜாவாகிய அமத்சியா யோவாசிட இஸ்ரவேல் ராஜாட்ட சொல்லி அனுப்பின உடனே இப்போ ராஜா வந்துட்டான். பெத்சிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தலாமா அப்படின்னு சொல்லி யூதா ராஜா தான் கேட்டான். நம்ம சாமர்த்தியத்தை பார்த்தலாமா? இப்போ ரெண்டு பேரும் சாமர்த்தியத்தை பார்த்தது என்ன நடப்பாருங்க. யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். அடி என்னால நடந்ததுன்னு சொன்ன நினைச்சியே அமத்சியா சும்மா கடந்துட கூடாதா? சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்து போட்டிய. நீ ஏதோ ஜெயிச்சிட்ட, அதுக்காக என்கிட்ட வர்ற, உன் சாமர்த்தியம் தானே இதை பண்ணிச்சுன்ற. இன்னும் என்னாச்சு? யூதர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சிமேசிலே பிடித்து, இப்போ அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு. என்ன? எருசலேம் தான் யூதாவின் கேபிட்டல். அங்க கூட்டிட்டு வந்துட்டான். யாரு? யோவாஸ், இஸ்ரேல் தேசத்துல ராஜா. இவன் யூத ராஜா. அங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்றான் பாருங்க. எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி
மூலை வாசல் மட்டும் 400 முழம் இடிச்சிட்டான். ஐயோ ஐயோ ஐயோ! இந்த இடிபாடுக்கு காரணம் யாரு? அமசியாங்க. என் பலத்தினால நான் சேயீர் புத்திரர் ஜெயிச்சு வந்தேன். உன்னை சாதாரணமா ஜெயிப்பேன்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சாமர்த்தியத்தை காட்டினான். இதோட நிக்கிறங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரமனை பொக்கிஷங்களையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனான். சமாரியாவுக்கு திரும்பினான். யாரு? யோவாஸ். யோவாசுடைய ராஜ்யம் இஸ்ரவேல். இஸ்ரவேலுடைய தலைநகர் சமாரியா. இங்க என்ன எடுத்துட்டு போறான் பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்தில் ஆக்கப்பட்ட சகல பொன்னை வெள்ளியை சகல பனிமூட்டுகளை ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களை கிரியிருப்பவர்களையும் பிடித்து கொண்டு அங்கே போயிட்டான், சமாரியாவுக்கு போயிட்டான். இது யாரால் நடந்தது? எங்க ஏன் நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போமான்னு நானே, தன்னுடைய கை பலனை காட்டுறேன்னு சொன்னானே, அவனுக்கு வந்த நிலைமை, அவனுக்கு வந்த நிலைமை கடைசியில் கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு குதிரைகளிலே அவனுடைய பிணத்தை கொண்டு வந்தான், பாடியை. அருமையானவளே, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஏதோ ஒரு தேசத்தில் ஏதோமியனரை ஜெயிச்சான். ஜெயிக்க வச்சது யாரு? தேவன். ஆனால் இவன் என்ன நினச்சான், அந்த தேசத்து சாமியை கொண்டு வந்து இனிமே இதுதான் எனக்கு சாமிடா அப்படின்ட்டான். ஆண்டவர் கோபப்பட்டு ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு எச்சரித்த போதிலும் அவன் திருந்திரப்பாடில்லை. இஸ்ரவேல் ராஜாவை பார்த்து நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போமா, ஏன்னா இவன் தான் பலத்தை வச்சு சண்டை விட்டு ஜெயிச்ச மாதிரி பார்த்துலாம். கடைசியில் அரண்மனையில் இருக்க பொக்கிஷம், சர்ச்சில் உள்ள பொக்கிஷம் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அலங்கத்தை இடிச்சே போட்டானுங்க. போங்க, எதுனாலங்க? தன்னை கொடுத்த ஒரு பெரிய பெருமை. தயவுசெய்து அருமையான தேவஜனமே, என்னைக்கும் என்னால் ஆயிற்று, என்னால் நடந்தது, இது என்னால் முடியும் அப்படின்னு என்னைக்கும் சொல்லி ஆண்டவருடைய நாமத்துக்கு அபகரித்து உண்டாக்காதீங்க. என்னால் முடியாதுப்பா, ஆண்டவரால் முடியும் அப்படி சொல்லு. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சுடுவீங்களா? என்னால் முடியாதுப்பா, ஆண்டவரால் முடியும் சொல்லு. நீங்கள் இதை வாங்கிடுவீங்களா? என்னால் முடியாதுப்பா, ஆண்டவரால் முடியும் சொல்லு. நீ ஏன் உன் கையின் பிரயாசம் நான் இப்படி பண்ணுவேன் அப்படி செய்வேன்னு சொல்லி விடாத. ஏன்னா 2 கொரிந்தியர் 3:5 எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. என்ன சொல்றான் பாருங்க, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி எங்கள் தேவனாலே உண்டாயிற்று. நாங்கள் செஞ்சது தேவனால, நாங்கள் பேசினது தேவனால, நாங்கள் இவ்வளவு ஞானமாக நடந்தது தேவனால, எல்லா தகுதியும் தேவனால தான்ப்பா உண்டாச்சு, தேவனால் தான்ப்பா எனக்கு நடந்தது, தேவனால தான் ஆச்சுப்பா, எங்களால் ஏதாகிலும் ஆகுன்னு சொல்ல ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி இந்த பவுல் சொல்லுகிறார். அருமையானவர்களே, நம்மளுக்கு எதையும் செய்ய முடியாதுங்க, நம்மளால எதையும் செய்ய முடியாது. அவராலே பிழைக்கிறோம், இருக்கிறோம், அசைகிறோம், அவ்வளோதான். நம்ம பிழைக்கிறது, இருக்கிறது, அசைகிறது எல்லாமே அவரால். சென்னைக்கு வந்த புதுசு ஊழியத்தில் என் பிள்ளைகள் 3 சின்ன பிள்ளைகள் ஒரு நாள் சென்னையில் பிராட்வேக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு மனுஷன் இந்த நரம்பில் 2 பொம்மையை வச்சு சண்டை போடுற மாதிரி, ஒரே நரம்பு 2 பொம்மை அப்படி சண்டை போடும், பிரடாரம் விடும், திரும்ப இழுப்பான், திரும்ப அது எழும்போம், சண்டை போடும், திரும்ப சண்டை போடும், அது விழுந்துடும். இதை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தேன், ஏன்னா அன்னைக்கு புதுசாக பார்த்தேன். பார்த்த உடனே நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போனால் நல்லா இருக்குமே. 3 சின்ன பிள்ளைகள், இந்த பிள்ளைகள் விளையாடுவாங்களேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பாரு, இதை வச்சு விளையாடுவாங்க பாரு, இந்த 2 பொம்மை என்ன பண்ணும் தெரியுமா, எலும்பி அடிக்கும், அப்புறம் நீங்கள் செலுத்திங்கன்னா அது படுத்துக்கும்,
அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். இந்த பிள்ளைகள் இந்த நரம்பு இழுக்கிறாங்க, அது எழும்பவே மாட்டேங்குது, எழும்பவே மாட்டேங்குது. என்னப்பா ஏமாற்றி விட்டீங்க? இந்த நரம்பில் உள்ள பொம்மைகள் எலும்பும் அடிக்கும், அப்புறம் விழும், அப்புறம் எலும்புன்னு சொன்னீங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதே, அப்படியே நான் படுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செய்ய தெரியலப்போ, என்கிட்ட கூட நான் செய்கிறேன்னா, நான் செஞ்சாலும் நான் பிடிச்சி இழுத்தா என் கூட தான் வருது, அது எழும்பவும் மாட்டேங்குது, அடிக்கவும் மாட்டேங்குது. ஐயோ, நம்ம ஏமாந்துட்டோம்ப்பா, இப்படி ஏமாந்து வாங்கிட்டோன்ட்டுமே நினச்சேன். ஆனால் அவன் கையில் இருக்கும்போது மட்டும் எப்படி நடந்தது? அவன் கையில் இருக்கும்போது மட்டும் அதே பொம்மைகள், அதே நரம்பு, அது எழும்புது, அடிக்குது, படுத்துக்குது, திரும்ப எழுக்கிறான், அது எழும்புது, இது எப்படி? இது அவன் உண்டாக்குன காரியம். அதே போல் நம்மால் உட்கார்ந்துருக்கிறது, எழும்புறது, நடக்கிறது எல்லாமே கர்த்தரால. ஆமென். நம்மளை நான் செஞ்சிருவேனே, நான் பண்ணிடுவேன்னா, நான் இழுத்துட்டு போன மாதிரி தான் இருக்கும், பொம்மை இழுத்துட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஆகவே ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்ன சொல்றாரு? எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தா தன்னை உயர்த்துறாருன்னு அர்த்தம். ஆனால் என்ன சொல்றாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். என்னால் முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை நடத்துகிற ஆண்டவரால் தான் நம்ம எல்லாமே செய்ய முடியும். ஏதோ நடக்கிறதோ, இருக்கிறதோ, அசைகிறதோ அவர்தான் தான். சம்பாதிக்கிறது அவரால் தான், ஏதோ வாங்கிறது அவரால் தான், ஞானமாய் நடப்பது அவரால் தான், நம்முடைய வாழ்க்கையில் வேலையில் இருப்பது அவரால் தான், எல்லாமே அவராலே. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் தான் எல்லாவற்றையும் எங்களுக்கு பலம் உண்டு. எங்களுடைய சாமர்த்தியத்தையும் எங்களுடைய ஐஸ்வர்யத்தையும் நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் சாமர்த்தியமும் என் கையின் பிரயாசமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று சொல்லி உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா. ஆகவே எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர். எங்களை சம்பாதிக்க வைக்கிறதும் நீர், எங்களுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்குறதும் நீர், சம்பளத்தை கொடுக்குறதும் நீர், எங்கள் வீட்டை தங்க வைக்கிறதும் நீர், உன்னை வாங்க வைக்கிறதும் நீர், எல்லாமே நீங்கள் தான்ப்பா. எங்களால் ஏதாகிலும் ஆகுன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்லிட்டீங்க என்ன அல்லாது உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. 100க்கு 100 ஆண்டவரே, உண்மை இல்லாது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே, உண்மை இல்லாது ஒன்றுமே செய்ய முடியாதுப்பா. சொல்லுங்கள், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், உண்மை இல்லாது என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த ஐஸ்வர்யமும் ஆண்டவரே என் தகப்பனே அது உங்களால் உண்டாயிற்று, என்னை எல்லாது உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொன்னீங்களே. இந்த ராத்திரி வேளையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்டது எல்லாமே உம்மால் ஆண்டவரே. என்னுடைய ஞானம் உம்மாலே, என்னுடைய அழகு உம்மாலே, என்னுடைய பலன் உம்மாலே, என்னுடைய ஐஸ்வர்யம் உம்மாலே, என்னுடைய வீடு உம்மாலே, என்னுடைய ஆண்டவரே ஞானம் உம்மாலே, எல்லாமே உம்மாலேப்பா. நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டேன். பெற்றுக்கொண்ட நான் பெற்றுக்கொள்ளாதவனை போல நான் செஞ்சேன், நான் வாங்கினேன்னு சொல்லி மேன்மை பாராட்டி விடாதபடிக்கு என்னை காப்பாற்றுவீராக. நேபுகாத் நேச்சார் நான் கட்டினது என்று சொன்னான். பெலிஸ்தியர் கோலியாத் நான் என் பலத்தினால் உனக்கு காலி பண்ணுவேன்னு சொன்னான். இல்லை ஆண்டவரே, என் சாமர்த்தியம் என் கையின் பிரயாசமும் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று என் இருதயத்தில் நாங்கள் சொல்லாதபடிக்கு, இது என்னாலே நடந்தது என்று சொல்லாதபடிக்கு, இது என் மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லாதபடிக்கு, தேவனே எல்லாமே உம்மால் மாத்திரமே, எல்லாமே உம்மால் மாத்திரமே. என்னை மனப்பூர்வமாக ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். இப்பொழுது நம்ம மத்தியில் இருக்கிறதான அருமையான சகோதரர் மோசஸ் ஜெபிப்பார். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே,
உம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் பாதபடியில் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையிலே தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எச்சரிப்பின் செய்தி ஆண்டவரே. இதோ தகப்பனை எச்சரிக்கையாயிருங்கள் சொல்ல ஆண்டவரே தலைப்பின் கீழ் ஆண்டவரே இந்த நாள் ஆண்டவரே அப்பா அந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே அருமையான ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வசனத்தின் அடிப்படையில் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் நீ திட்டம் தெளிவுமாய் ஆண்டவரே ஆண்டவரே சபைக்கு நீ சொல்லிக் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ தகப்பனே என் கைவிழுமும் சாமர்த்தியதும் ஆண்டவரை செய்தது என்று சொல்லி ஆண்டவரே ஒரு காலம் நாங்கள் ஆண்டவரை சொல்லிவிடாதபடி ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே இது உம்மாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே இது எல்லாம் ஆண்டவரை அசைகிறது ஆண்டவரே இது எல்லாம் உம்மாலதான் என்று சொல்லி நாங்கள் எங்க வாழ்க்கையை அப்பியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் சபைக்கு கர்த்தர் கிருபை தரும்படியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கோலியாத் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திர தன்னுடைய பலத்தை நம்பினான் ஆண்டவரே. இதோ தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாங்களும் கூட எங்க பலத்தை ஒருபோது ஆண்டவரை நம்பி விடாதபடி ஆண்டவரே இதோ எங்க அறிவை நம்பி விடாதபடி ஆண்டவரே எங்க சாமர்த்தியத்தை நம்பி விடாதபடி ஆண்டவரே ஆண்டவர் இது எல்லாவற்றையும் தேவனால் ஆகிறது என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்யத்தக்கதாக எங்கள் தேவன் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேபுகாத் நேச்சாரை நாங்கள் பார்க்கிற போது ஆண்டவரே நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னானே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் அடித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோமே அவன் தேவனை நோக்கி முறையிடுகிற போது கர்த்தனுடைய புத்தி திரும்ப வந்தது என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஒருவேளை ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே புத்தினமான காரியத்தில் ஒருவேளை நினைத்திருக்கணும் கூடுமானால் தயவா எங்களை மன்னிக்க முடியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. தயவா எங்களை மன்னிக்க முடியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உம்முடைய வல்லமை உள்ள கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அமர்சிய ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் பலத்தை நம்பினானே ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. குதிரைகளில் ஆண்டவரே கொண்டு வரப்பட்டான் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ராத்திரிகளில் ஆண்டவரே ஆண்டவரே ஒருபோது ஆண்டவரே எங்கள் சிந்தையோ ஆண்டவரே எங்கள் வாயினால ஒருபோது நாங்கள் ஆண்டவரே பெருமையான காரியத்தை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அறிக்கை செய்து விடாதபடி எங்களை தரமட்டமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பவுல் சொல்லுகிறானே எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே உம்மாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருபோது நாங்கள் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறையா ஆண்டவரே எங்கள் காரியங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி விடாதபடி எங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவரே உம்மையே நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உம்முடைய வல்லமை உள்ள கர்த்தர் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே உம்முடைய வருகை இருக்குமானால் நாங்கள் உம்மை சந்திக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அருமையான நம்முடைய தாசரே ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்துவீராக. அந்த ஆனந்த ஞானமானது ஆண்டவரே சபை மூலியமாய் கர்த்தர் நாளிலே விலைக்கு தந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அந்யோன்யம் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தங்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.